நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வேலூர் காட்பாடி ஜங்ஷன் உலக ஃபேமஸ் ஜங்ஷன். கிட்டத்தட்ட காட்பாடி ஜங்ஷனில் நான் ஒரு 40-35 வருஷம் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். பாம்பே போகும்போதுனா காட்பாடி வழியாக தான் போகணும். வேலூருங்கிற பெரிய சிட்டி இருக்குது. பட் அந்த சிட்டியை விட ஜங்ஷன் வந்து காட்பாடி தான். ஸோ காட்பாடி ஜங்ஷன்னால் ரொம்ப ஃபேமஸான ஜங்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் குட்ஸ் கேரியர் ட்ரெயின் போகுது பாருங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் போகுது பாருங்க. டபுள் டக்கர் வண்டி போகுது. எல்லாம் லேட்டஸ்ட் வண்டி மாதிரி இருக்குது. ஸோ அது லேட்டஸ்ட்டாக இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ குட்ஸ் ஷெட்லேருந்து நமக்கு அரிசி வரும். அடுத்து ஸோ 6 டன் லாரி வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு விசித்திரமான வாழ்க்கை. ஏன்னா அவங்க தியாகிகள்னு சொல்லலாம். சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி ஒரு கையில் லிங்கியோட அப்படியே ஜாலியாக. இப்போ ஏசி போட்டு ஓட்டுனாங்க. பட் ஏசி போட்டு வர்ற காலம் கீழே இப்போ ரிங்கிட்டு வருது. ஒரு லாரி டிரைவர் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு டே நைட்டு தெரியாது, பகல் எது ராத்திரி எதுவும் தெரியாது. சில நேரத்தில் பகல் ஃபுல்லாக தூங்கணுமா, பகல் ஃபுல்லாக தூங்கணும், குடிசை ஏற்றணும். லாரி வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை. பட் என்ன, நைட்டு விடிய ஓட்டணும். கண்டவன் திட்டுவான். என்னமோ லாரிக்காரங்களை கண்டா அப்படி திட்டுவான். ஓரமாக போகும்பா, இல்லை இப்படியே நடு ரோட்டில் வரம்பா, லோடையும் பார்க்கணும். ஆனால் அவ்வளோ பெரிய வாகனம் உயிர் நாடி பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகும். அரிசி, அது மாதிரி இப்போ சிமெண்ட்டு, அப்புறம் என்ன காய்கறியா, உரம், காய்கறி, அதான் உயிருக்கு தேவையான ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா லாரிகள் இயங்கலாம் தெரிஞ்சு போயிடும். லாரி ஸ்ட்ரைக் வந்தாலே சோத்துக்கு பஞ்சமாயிடும், காய்கறிகள் பஞ்சமாயிடும், எண்ணெய் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஸோ லாரி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு உயிர் நாடியான அத்தியாவசியமான ஒன்று. எல்லாம் 6 டயர், 12 டயர், 10 டயர், 40, 10 லாரி 20 லாரி இருக்கிற இடத்துல இருக்க பாருங்க. அவ்வளோ அருமையாக அமைதியாக இருக்கு பாருங்க. லாரி நானும் லாரியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். லாரி வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு 600 கிலோமீட்டர் லாரி ஓட்டுறதுக்கு ஒரு 200 ட்ரிப்பு பஞ்சர் பார்த்துருப்பேன். அவ்வளோ வரைச்சி 600 கிலோமீட்டர் லாரி எடுத்து வாடகை ஓட்டுறதுக்கு 200 இடத்துல நின்று பஞ்சர் பார்த்துருக்கோம். லாரி டயர் எவ்வளோ பெருசு, அதுக்கு வந்து பஞ்சர். அப்போ அந்த டயர் என்ன கண்டிஷன் பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் வறுமை. லாரி டிரைவருக்கு வாடகை கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சொலுசு நேஷ்னல் பர்மிட் லாரி. நான் சொல்லும்போது இருக்கிறதுலாம் பென்ஸு லாரி இருக்கும், இல்லை லைலாண்டு பென்ஸு 2 தான். பென்ஸு கூட நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். எப்படின்னா அந்த 200 பஞ்சர் சொல்கிறது அந்த டிரைவர் ஓனர். அப்படி வருமானம் இருந்தால் ஏன் 200 பஞ்சர்? ஒரு 5 கிலோமீட்டர் போவார், டக்குன்னு சீட் ஆகி பஞ்சர் ஆகிடும். அதை கலட்டி கொடுத்த மாதிரி 6 நாள் ஒரு 600 கிலோமீட்டர் போயிருக்கோம். டே நைட்டு கைலி தான் கட்டிக்குவோம். நல்லாயிருக்கும். கன்றாயர் போட்டுக்கிட்டு கைலி கட்டிக்கிட்டு அப்புறம் குளிக்க முடியாது. குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். போகிற வழியிலலாம் ஆறு இருக்கும், அதில் குளிச்சுக்குவோம். குளிச்சுட்டு வர்றது. அப்புறம் அதுலேயே கறி மீன் ஆக்கி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அப்படியே சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் ரோட்டு கடை, லாரியில் போகும்போது கடைகள் இருக்கும். இந்த ஆத்தா கடைகள், இந்த அம்மணி கடைகள், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக கடன். நல்லா மட்டன், எங்கே நல்லா மட்டன் கிடைக்கும், எங்கே மீன் கிடைக்கும், அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டி ஃபுட்டு லாரி வாழ்க்கையில் கிடைக்கும். நமக்குன்னே அவங்க நிப்பாட்டிடுவாங்க ஒரிஜினாலிட்டி ஃபுட்டு. அப்புறம் வந்து இப்போல்லாம் உலகம் 2000க்கு அப்புறம் பணம் வந்து விரல ஆரம்பிச்சிருச்சு. அது நான் சொன்னதெல்லாம் 90 கதைகள். 90ல் லாரி போகணும்னா அதிகபட்ச வாடகமே 1000, 1200 ரூபா, 1300 ரூபா தான் லாரி வாழ்க்கை. 1300 ரூபா ஒரு லோடு எடுத்தோம்னா டிம்பர் ஏற்றுறோம், தக்காளி ஏற்றுறோம், வெங்காயம், அனைத்து பொருளும் ஏற்ற வேண்டியது. டயரெல்லாம் ரீபட்டர் எஃப்சின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பட்டன் தெரிஞ்சு போயிடும். அதனால ரீபட்டன் கொடுக்க மறந்து போச்சு. ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு டெக்னாலஜி. லாரி ஓட்டுறதுல அவ்வளோ ஒரு சுகம். எல்லா ஓனர்களுக்கும் வண்டி ஓட்ட தெரியும். ஆனால் வந்து லாரி வந்து யாருக்கு தெரியுமா ஓட்ட?
ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு பணக்காரங்களுக்கு தான் லாரி ஓட்டு. அது இப்போ அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் எல்லாம் அதான் சொல்லுறேன், 100 கிலோமீட்டருக்கு 30 பஞ்சர் பார்ப்பேன். அந்த கண்டிஷன் இருக்கும். அது பஞ்சர் கொடுப்பேன். இப்போயே அப்படிதான் இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் தெரியலையா? இல்லை இப்போல்லாம் இதாக இருந்துச்சுண்ணா, எல்லாம் ரேடியல் டயருங்க. அப்போல்லாம் சாதா டயரு, இப்போல்லாம் ரேடியல் டயரு. விலையும் ஏறி போச்சு, வாடகை ஏறிச்சா? நீ புதுசாக 500 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாடகை? 500 கிலோமீட்டருக்கா? 500 யோசிக்கிறீங்க. 500 கிலோமீட்டர் சென்னை டு சேலத்துக்கு எவ்வளோ? சென்னை டு சேலம் 1000 இப்போ கண்ணு கிடக்கா? 12,000. ஆமாம் ஆமாம். நீ 20 கல் ஏற்றுனா 20,000. அப்படி நாங்கள் இருக்கிற இப்போ இந்த காலத்தில் வண்டிகள்லாம் 12 வீலெல்லாம் 26 டன் பாஸ்க்கு அப்படி. இப்போ மோடி வந்து இப்போ டோல்கேட்டெல்லாம் ஏற்றுறாங்க அப்பப்போன்னு சொல்லி. நாங்கள் இருக்கும்போது குண்டு குடி ரோடு எது பார்த்து ரொம்ப உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுனேன். எவ்வளோ நினைக்கல நீங்கள் சொல்லிட்டீங்க? ஸ்டேஷனில் பார்க்குறீங்க. நேபாள் இந்தியாவில் சார்ந்ததே கிடையாது அந்த ஸ்டேட்டு. நேபாள் சென்னை இங்கிருந்து நேபாள் வரைக்கும் போய் வராங்க. நம்ம ஆளுங்க கிளீனர் இல்லாமையே ஓடி யாரு டோர் வைக்கிறது, யார் உட்காந்து எல்லாம் ஃபுல்லாக பார்க்கறதுலாம் அதனால ஆக்சிடென்ட் பெருங்குமே. இல்லைண்ணா, நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்டுவாங்க. கரெக்டாக 11 மணி வரைக்கும் ஓட்டுவாங்க. எங்கன்னா பங்கு 10 ஸ்டெப்பு 10 ரூபாங்க. வெடிகாலம் எத்தனை மணி? 4 மணிக்கு தூக்கம், 4 மணிக்கு போகிறோங்கிறாங்க, 5 மணிக்கு ஏன் போகிறோம். ஏன் கிளீனர் இல்லைன்னா புது டிரைவர் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க சார். டிரைவர் ஒரு ஆள் ஓட்டுறாங்க, அப்புறம் யார் அடுத்து லாரி ஓட்டுறது? இப்போ என்ன தெரியுமாண்ணா, கிளீனரை வேலை செய்யறவங்கலாம் கொஞ்சம் பேர் டிரைவர் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் விவசாயத்துக்கு போய் இறங்கிட்டாங்க. லாரி வேலையை கிளீனர் இல்லைன்னா லாரி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு அடுபடி அந்த பக்கத்தில் யாரும் ஒருத்தர் ஒன்று இடிச்சுட்டு போயிடுவான், இல்லை திடீர்னு குறுக்குண்டு விழுந்துருவான், சைடு பார்க்கணும். இன்னொன்று என்ன தெரியுமாண்ணா, இப்போல்லாம் பின்னாடி வர வண்டிகள்லாம் கேமரா செட் பண்ணிடுறாங்க. என்னத்து இருந்தாலும் வண்டிகள் எவ்வளோ ஏறினாலும் செஞ்சிடும். 5வது பையில 6வது பையில 10வது பையில எல்லாம் வருவாங்களா? இப்பயே விவசாயம் போயிட்டாங்க. லாரி கிளீனர்கள் இல்லாத உலகமா இருக்க. உங்களுக்கு ஏசி போடணும்னு புதுசா கண்டிஷன் போட்டிருக்காங்களே. ஏசி இல்லைன்னா ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா தெரியுமா? ஏசி பாப்புலா அதாவது ஒரு தரையில படுத்து தூங்கி பழக்கமா போச்சு. இந்த மாதிரி லாரி இந்த 12 நாள் 10 நாள் லோடு இறக்குறதுக்காக அதெல்லாம் இருக்கா? ஒரு ஊர்ல போனோம்னா லோடுக்காக டிஎன்பிசி 4 நாள் நேபாள் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு ஒரே சிங்கிள் தான் ஓடுறேன். ஒரு சிங்கிள் வாடகை வந்துடும். ஒரே ட்ரிப் தான். இப்படி போறது ஒரு 15 நாள். அப்படியும் 15 நாள்ன்றது ஒரு 12 நாள்ல போயிட்டுனா அங்கே ஒரு 2 நாள் லோடு இறக்கிறதுக்கு ஒரு 2 நாள். எல்லாமே நேஷனல் பர்மிட்டா இருக்கு. இப்போ நம்ம ஊர் பர்மிட்டுகள் ஒண்டி இல்லையாப்ப நம்ம தமிழ்நாடு பாடி வந்து எம்பிஎஸ்டி டோர் எல்லாம் இந்த மஞ்சள் மீன் சித்தெல்லாம் சாதா வண்டி தான். அது நேஷனல் பர்மிட்டு. அது நேஷனல் பர்மிட். ஒரு கொஞ்சம் வண்டி நேஷனல் பர்மிட். மருன்னு வெள்ளம் தான் நேஷனல் பர்மிட். மஞ்சளும் முன்னாடி பின்னாடி மஞ்சள் இருந்துச்சுன்னா சாதா வண்டி. இப்ப என்ன 2 கம்பெனி இருந்துச்சு, பென்ஸ் இருந்துச்சு, லைலாண்ட் இருந்துச்சு. இப்ப எல்லா கம்பெனி வண்டியும் புதுசா என்ன வந்திருக்குது? பென்ஸ், லைலாண்ட், பாரத் பென்ஸ். அதான் பென்ஸ் கம்பெனி. இஷ்யூஸ் இருக்கா? இஷ்யூஸ் இன்ஜின் இருக்கா? இஷ்யூஸ் இன்ஜின் பிரமாதமா போகும். ஜப்பானீஸ் இன்ஜின் அதெல்லாம் அப்பத்தி நீ சொல்றது. நான் சொல்றது 35 வருஷம் இன்ஜின் எல்லாம் அப்ப இஷ்யூஸ் இன்ஜின் அப்படியே கண் மாதிரி போகும். ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் இன்ஜின், அடுத்த பென்ஸ் வந்து பசுமாடு மாதிரி, லைலாண்ட் வந்து பாரத் பென்ஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. பாரத் பென்ஸ் டயர் ஊட்டிட்டு வர்றாரு பாருங்க. கிளீனர் வேலையை டிரைவர் செய்யறாரு. உலக அதிசயம். அப்படியே எடுப்பா. இது லாரி டிரைவர் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது, கிளீனர் செய்யற வேலையை. அதான் அதிசயமா இருக்கு. கிளீனர் லாரி கிளீனருக்கு அவ்வளோ மவுசுங்க, அவ்வளோ மவுசு. ஒரு ட்ரிப்பு கிளீனரா போயிட்டு வந்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு வருவாங்க. கிளீனர் வேலை கிடைக்காது. அவன் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையை விட கிளீனர் வேலை வந்து மவுசான வேலை. சரி வாங்க, எத்தனை பேருக்கு இந்த துறையில் லாரி துறையில் லோடிங் அன்லோடிங்கில் இருந்தீங்கன்னு தெரியல. நான் இருந்திருக்கேன் லோடிங் அன்லோடிங்கில். கிளீனர் இல்லாத லாரி உலகத்தை ஒரு 25 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன்.
கிளீனர் ஒரு டயரு அது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோ இருக்குமா? எவ்வளோ கிலோ இருக்கும்? 200 கிலோ. லேபர் கிடைக்கலங்க, கிளீனர் இல்லை. கிளீனருங்கிறது 3 வேளை நல்லா கறிச்சோறு சாப்பிட்ற ஒரு இது என்னது பதவி. லாரி கிளீனர் அவ்வளோ அழகாக இருக்கும். லாரி டிரைவர் ராஜா கண்ணுன்னு சுருளிராஜு சாரும் சிவாஜி சாரும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ கிளீனர் கேட்டால் கிளீனர் இந்தியாவிலேயே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லையா? இந்தியா ஃபுல்லாக இல்லையா? இந்தியா ஃபுல்லாக கிளீனர் இல்லை. இப்போ பாருங்க, ஒரு டெக்னிக்கலி அவர் எவ்வளோ அழகாக கூட யூஸ் பண்ணி 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை டிரைவரு அவரே செய்கிறாரு. எப்படி ஏற்றுறாங்க, ஆஹா அதெல்லாம் எடுப்பாங்க. கட் பண்ணிட்டு பாரு எவ்வளோ அழகாக. ஆஹா கால் பத்துறங்க, கால் அப்படியே ஒரு நிமிஷம் அதை காமிப்பா. எவ்வளோ அறிவு! இதையே 40 வருஷத்துக்கு முன்னாடி செய்யலை. இருந்தாலும் கிளீனர் இல்லாத லாரி ரொம்ப கஷ்டமான வேலை, டபுள் வேலை. அந்த சம்பளத்தையாவது கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க சார். கிளீனர் சம்பளம்னு நீங்கள் போட்டு வாங்கிக்கலாமா? ஓ, டபுள் சம்பளம். நீங்களும் அதுக்காக தான் கிளீனர் எல்லாம் விரட்டி விட்டுருக்கீங்களா? அப்படி இல்லை சார், யாரும் வரதுல சார் இருக்கலாம். ஏன் டிரைவர்கள் புதுசாக வர்றாங்களா? டிரைவர் வந்துடுறாங்க, அவங்க எப்படி கற்றுக்குறாங்க லாரியை? அவங்க வந்தோட டேரெக்டாக எல்லாம் போயிடுறாங்க. இன்னும் வந்து கிளீனர் எல்லாம் வந்து நம்ம செய்யலாம். ஆமாங்க, கிரீஸ் அடிக்கணும், கிரீஸ் அடிக்கணும், வண்டி கழுவணும், டயர். எப்படி எதிர்காலம் வந்து கிளீனர் இல்லாமல் டிரைவர் உலகம் வரும்? எதிர்காலம் என்ன ஆகும் கிளீனர் இல்லைன்னா? இப்போ நீங்கள் டிரைவரு, புதுசாக வர்றவரும் டிரைவராக தான் வருவாரா? ஆமாம் சார். ஓ, அது யார கிளீனர் வந்து வண்டிக்காரர் வந்து அதெல்லாம் எதுவும் வேலை செய்யறது. சரி, ஓகே, பரவாயில்ல. பார்த்துக்கங்க, ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டிங் கிளீனர் இல்லாத லாரி ஓனர்ஸ், லாரி ஓட்டுநர்ஸ். அதிசயமான வேலை, அது மாதிரி செய்கிறாங்க. ஃபிட் பண்ணிட்டீங்களா? ஓகே, பாய்.